பந்தம் இல்லாதவங்க சொந்த பந்தம் இல்லையேன்னு கவலைப்படுவான். சொந்த பந்தம் இருக்கிறவன் வந்து பாருடா, சொந்த பந்தத்தால நான் படுற அவஸ்தைன்னு. பிள்ளை குட்டி இல்லாதவங்க எனக்கு பிள்ளை குட்டி இல்ல, ரொம்ப நல்லதுயா பெத்துக்காம இருந்து பாரு, நான் பெத்துட்டு நான் படுற பாடு இருக்கு பாரு, ஒன்னொன்னு என்ன பண்ண அலக்கழிக்குது. இக்கரைக்கு அக்கறை பச்சு. ஆனா இருக்கிறத வச்சு திஸ் மொமெண்ட் எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. இது எனக்கு தீர்மானம். உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன், உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபரும் உங்கள் கர்ம வினையின் பலன். அந்த தொடர்புல தான் நீங்க வந்து சந்திக்கிறீங்க. யாரோ முகம் தெரியாதவங்க நம்ம பாட்டு நின்றுட்டு இருக்கோம், ஏதோ நம்மளை திட்டிட்டு போவாங்க. ஏன்? ஏதோ ஒரு பிரிவுல எப்போ ஒருவரை சந்திச்சு நீங்க போட்ட வார்த்தை இன்னைக்கு கடவுள் அறுவடை பண்றாரு. எப்பா முடிச்சிடு, நீ ஒரு பிரிவுல அவனை போட்டு திட்டிட்டு போன, அது உனக்கு இருப்புல இருக்கு, நான் என்ன பண்ண அவனை அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் ஒண்ணுமே பண்ணல, என்ன திட்டிட்டு இருக்கிறான். இவே கேட்காத, நீ எப்போ பண்ணிருக்க. எந்த ஒன்றும் செய்யாமல் நீ ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறாயா, அப்ப ஏதோ ஒன்ன பண்ண கம்முன்னு அக்செப்ட் பண்ணிட்டு ஏத்துக்கோ. It's very, very interesting how your relationships happen, how you land up in some families. It's all happening in the subtle first. What appears in the gross is only a pre-recorded play. The film has been shot already. Here it is just being projected. And what happens behind is what is called the karma. Karma is what? Impressions. You fought with someone in the past life and that person comes now this time as your mother-in-law or your wife or your husband or something, doesn't matter. And they just take it back from you. I give it back to you, what was due to you. You have to take it, you have no other way. You can avoid now, then it will come with interest in the another lifetime. So an intelligent one will say, better get it done and be through it rather than postpone it for the next one with higher interest rates. If you ask me, then Gurudev, is it all only fatalistic? Everything is fate? No. What happens, you have no control. But how you take it in, you have all the control. And this is where wisdom, knowledge, meditation, all this help. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். நீ முன்னேறணும்னு நினை. நமக்கு மகிழ்ச்சி இல்லைங்க. அந்த கல்யாணத்துக்கு அந்த பட்டுப்புடவை கட்டிட்டு போயிட்டாங்க, இந்த அடுத்த இது கட்டிட்டு போனா அவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏன் என்னடி உனக்கு பட்டுப்புடவே இல்லையா, இதையே கட்டிட்டு வர. அது இல்ல மகிழ்ச்சி. அவங்க சொன்னா சொல்லின்னு போறாங்க, அதுக்காக நம்ம கடனை வாங்கி. இப்ப நிறைய கடன் ஏன் வருதுன்னா, நிறைய பேருடைய கல்யாண வீடியோவை போட்டாங்க, இன்விடேஷன் எப்படி அடிக்கிறாங்க, சாப்பாடு எப்படி போடுறாங்க, பேனர் எப்படி வைக்கிறாங்க, கிஃப்ட் எப்படி கொடுக்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, பாக்குதுங்க எல்லாம். நம்ம இதுல கொஞ்சமாவது பண்ணணும்னு கடனை உடனே வாங்கி பண்ணி இந்த 2 நாள் 1 நாள் ஆட்டத்துக்கு அதுங்க லைஃப் லாங் கடனாளியா இருந்து கஷ்டப்படுதுங்க. அத்தனை விதமாக நம் சந்தோஷத்தை இழக்கிறோம். என்னுடைய மகிழ்ச்சி எங்கிட்ட இருக்கு, இவங்க வந்து பாராட்டணும், இவங்க வந்து செய்யணும், இந்த தெளிவே இப்ப மக்களுக்கு இல்ல. இறைவன் உள்ள வந்துட்டுமே உங்களுக்கு செம்ம கெத்தா இருப்பீங்க. இவன் என்ன சொன்ன என்ன, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன பண்ண, அப்ப உங்களை பார்த்து அவங்க மாறுவாங்க, உங்களுடைய பார்வையே மாறிடும், உங்கள் போக்கே மாறிடும்.